கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரூத் 1 அதிகாரம் 6 வசனம். இப்பொழுதும் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரங்களை வழங்கினார் என்று அவள் மோவாபி தேசத்திலே கேட்டபொழுது மோவாபி தேசத்திலிருந்து தன் மருமக்கள்மார்களோடு திரும்பும்படி எழுந்திருத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவியினால் எல்லாம் கூடும் என்று சொன்னபடி ஆவியானவர் பேசுவீராக. அடியனுடைய வாயில் வார்த்தைகளை வைப்பீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் அன்பு பரமபிதாவே, ஆமென். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தார். தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரத்தை வழங்கினார் என்று சொல்லி மோவாபிய தேசத்தில் இருக்கிற நகோமி கேள்விப்பட்டார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை சந்திக்கிற தேவன். ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3 அதிகாரம் 1 வசனத்திலே தேவன், இதோ என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவரும் நம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசி தேவனை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனம் கூறுகிறார். வேதாகமத்திலே மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம் 23 வசனங்கள் இவ்விதமாக கூறுகிறது. இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்கியவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பல இடங்களிலே வேதாகமத்திலே நம்முடைய நாதராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவார், ஜனங்களை சந்திப்பார், அவர் சந்தித்து நன்மை செய்வார் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவ்விதமாகவே இயேசு கிறிஸ்து 2023 வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அவர் இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம், மனிதன் பாவம் செய்து அவன் தேவ பிரசன்னத்தை இழந்து நித்திய ஜீவனை இழந்ததினாலே அவனை மறுபடியும் அந்த இழந்த பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாகவும், தேவ பிரசன்னத்தை கொடுக்கும்படியாகவும், நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் இயேசு கிறிஸ்து 2023 வருடங்களுக்கு முன்பு பெத்லகேமிலே பாலகனாக பிறந்தார். அவர் பிறந்து 12 வயதிலே தேவாலயத்திற்கு சென்று, எருசலேமிலே தேவாலயத்திற்கு சென்று அவர் அங்குள்ள பெரியவர்களை, மூப்பர்களை சந்தித்தார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு வினாவினார். பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம். அவர் 12 வயதிலே தேவாலயத்திற்கு சென்று அவர் அங்குள்ள வேத பாரகர்களோடு, அவர் மூப்பர்களோடு அவர் வினாவுவதை பார்க்கிறோம். அவ்வளவு ஞானம் அவருக்கு. பின்பு அவர் 30வது வயதிலே யோவான் ஸ்நானனை யோர்தான் நதியிலே சந்தித்து ஞான ஸ்நானம் பெறுகிறார். வானம் திறக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்குகிறார், ரூபம் கொண்டு புறாவை போல. வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேச குமாரன், மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்ற சத்தத்தை எல்லோரும் கேட்டார்கள். அதன் பின்பாக இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனம் விதமாக சொல்கிறது, தேவன் அவரை வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பினார்.
தேவன் நஸ்னா இயேசு கிறிஸ்துவோடு இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரப்பியபடியினாலே எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஜனங்களை சந்தித்தார். மக்கள் மனம் திரும்பினார்கள், அற்புதங்களை அனுபவித்தார்கள், பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள். எங்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. பிரியமானவர்களை அவர் சந்திக்கிற தேவன் நகோமியை சந்தித்த பொழுது அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். பெத்லெகேமுக்கு புறப்பட்டு வருகிறார். தன்னுடைய மருமகள் மாரிலே ரூத் தன்னோடு வருவதாக ஒப்புக்கொண்டார். அவள் சொல்லுகிறார், நீர் போகிற இடம் என்னிடம், நீர் தங்குகிற இடத்திலே நான் தங்குவேன், போகிற இடத்திற்கு வருவேன், உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன் என்று சொல்லி அவள் புறஜாதியாரா இருந்த பொழுதும் கூட, தேவனை அறியாதவளா இருந்தாலும் கூட தேவனை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் சந்திக்கும்படி, தேவனை சந்திக்கும்படி அவர்கள் பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். தேவன் அங்குள்ள ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டு அந்த மோவாபிய தேசத்தில் இந்த சாப நிறைந்த இடத்திலிருந்து ஒரு பரிசுத்த நகரத்திற்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். பாருங்கள், அந்த ரூத்தின் மூலமாக அந்த வம்சாவளியிலே போவாஸ் என்கிற ஒரு மனுஷனை ரூத்து கண்டு, பின்பு அவர்கள் திருமணம் நடக்கிறது. அவர்களுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவனுக்கு ஓபேத் என்று பெயரிடுகிறார்கள். அவனுடைய மகனுடைய மகன் தான் தாவீது. இந்த வம்சத்தில் தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தார். தேவன் சந்திக்கும் பொழுது இயேசு நம்மை மறுரூபப்படுத்துகிறார். நம்மை வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறார். ரூத்துடைய வாழ்க்கையில உடைவுகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, பலவிதமான துயரம். தன் கணவனை இழந்தால், மாமனாரை இழந்தால், எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்ட அந்த பெத்லெகேம் ஊருக்கு வந்த பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாறுதல். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறாள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை சந்திப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ குணங்களும் மாறி மனம் திரும்புகிற நிலையிலே நாம் மாறிவிடுவோம். ஒரு அதிசயம் நடக்கும். ஒரு மனிதன் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைவதுதான் ஒரு உலகத்தில் நடக்கிற பெரிய ஒரு அற்புதம். அதுதான் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வும் கூட. நான் 12 வயதிலே இருக்கும் பொழுது தேவன் என்னை சந்தித்தார். அதன் பின்பாக 1982 பூரணமாய் சந்தித்தார். ஒரு கூட்டத்திலே கரத்தை உயர்த்து ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். என்னோட வாழ்க்கையே மாறிற்று. தேவன் சந்திக்கும் பொழுது பழைய மனுஷன் மாறி புதிய மனுஷனாய் நாம் இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். பிரியமானவர்களை கேட்டு பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்க்கையை அலசி பாருங்கள். நான் துன்மார்க்க ஜீவிதத்திலே இருந்தேன். விட முடியாத பழக்க வழக்கங்கள் எனக்கு இருந்தது. ஆனால் இன்று நான் கர்த்தரையே ஏற்றுக்கொண்டபடியினாலே எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை நாம் பார்க்கலாம். அவன் ஒரு நடமாட நிறுவனமாக, ஒரு சாட்சியாக ஜீவிப்பதை நாம் காண முடியும். காரணம் என்னென்றால் தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது இந்த அற்புதம் நடக்கும். வேதாகமத்திலே லூக்கா 19வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு மனிதனை இயேசு சந்திக்கிறார். இயேசு அந்த இடத்திலே வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். வேதாகமத்திலே இப்படி ஒரு நிகழ்வை லூக்கா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு எரிகோவின் வழியாக கடந்து போகிறார். இதை கேள்விப்படுகிறான். சகை என்ற ஒரு மனிதன், அவன் ஐஸ்வர்யவான், அவன் ஆயக்காரருக்கு தலைவன், மிகவும் குள்ளனாக இருந்தபடியினாலே தன்னை தாழ்த்துகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவனுக்கு அறிய வேண்டும். கேள்விப்பட்டிருக்கிறான். அவருடைய அதிசயங்கள், அற்புதங்கள், அவருடைய பலத்த கிரியைகளை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அவரை காணவில்லை. ஆகவே அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்கு இருந்தபடினால் தன்னை தாழ்த்தினான். தான் ஒரு ஐஸ்வர்யவான் என்று எண்ணவில்லை.
தான் ஒரு ஆயக்கார தலைவர் என்று எண்ணவில்லை. தன்னை தாழ்த்தி அந்த இடத்திலே வந்து ஒரு காட்டு மத்திய மரத்திலே அவன் ஏறி இருந்து கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவளோடு பார்க்கிறான். இயேசு இதை அவனுடைய இருதயத்தை அறிந்த தேவன் அவன் தாழ்த்தினபடியினாலே அவனை சந்திக்கும்படி வருகிறார். இந்த இடத்திலே வந்தவுடனே அண்ணாந்து பார்க்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் அவனை அண்ணாந்து பார்த்து சகைவே என்று கூப்பிடுகிறார். அவன் பேரை அறிந்திருக்கிறார். நம்முடைய பெயர்களை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய மனசை தேவன் அறிந்திருக்கிறார். உண்மையாய் நாம் அவரை தேடுவோமானால் அவர் நம்மை சந்திப்பார். நம்முடைய ஜனங்களை சந்திப்பார், நம்முடைய பிள்ளைகளை சந்திப்பார், நம்முடைய உறவினர்களை சந்திப்பார், நம்மை சந்திப்பார். சந்திக்கிறது மட்டுமல்ல, சந்திக்கும் பொழுது மனம் திரும்புதல் நடக்கும். சந்திக்கும் பொழுது நாம் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியை பெறுவோம். மனம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஊழியம் உண்டு. மனம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நோய்கள் மாறும், பிசாசின் கிரியைகள் அழியும், சாபங்கள் மாறும். பிரியமானவர்களே, ஆகவே இயேசுவை சந்திக்க ஆயத்தமாயிருப்போம். அவர் சொன்னார், இன்று நான் உன் வீட்டிற்கு வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாகவே சகைவர் வீட்டில் தங்கினார். அவர் அந்த வீட்டிற்கு வந்தவுடனே அந்த சகைவு மனம் மாறினான். குத்துண்டவனாக, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியிலே பாதி பங்கை நான் தேவனுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலும் இருந்து அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நான் 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்று தேவன் நம்மை சந்திக்க வேண்டும் என்று ஆயத்தமாயிருங்கள். 2024 வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாக இருக்கும். தேவன் உங்களை சந்திப்பார். சந்தித்து உங்களை எல்லா கட்டுகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் அவர் விடுதலை பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை சந்திக்கிற தேவன் அவர் உலகத்திற்கே அதற்காகத்தான் வந்தார். நம்மை சந்திக்கும்படியாய் வந்தார். தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை சந்தித்தார். நம்மை விலைக்கு வாங்கி கொண்டார். விலை மதிப்பற்ற அந்த ரத்தத்தினாலே அவர் நம்மை கிரயமாக வாங்கி கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளாக இந்த வினாடியிலே ஒரு நிமிடம் அவரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாக ஒரே ஒரு வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். என்னையும் அவர் சந்தித்தார். என்னுடைய 8வது வயதிலே தூத்துக்குடியிலே பேதுரு ஆலயம் என்று ஒன்று உண்டு, சண்முகபுரம் என்ற இடத்திலே. அந்த ஆலயத்திலே நான் அமர்ந்திருந்த பொழுது தேவன் பிரத்யட்சமாக என் கண்களை திறந்து, 8 வயது தான் எனக்கு, அப்பொழுது எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் பிரத்யட்சமாக என்னுடைய கண்களை திறந்து, நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி, நான் இப்பொழுது எப்படி உங்கள் முன்பாக நிற்கிறேனோ அப்படி ஒரு பெண்ணாக என்னை காட்டி, இப்படி உன்னை நான் உபயோகப்படுத்துவேன் என்று சொன்னார். அப்பொழுது புரிந்து கொள்ள முடியாத வயது. ஆனால் அவர் அழைத்தார். அழைத்தவர் என்னை கைவிடவில்லை. இன்று வரை என்னோடு கூட இருந்து தாம் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார், நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சந்திக்கும் பொழுது அதிசயங்களை செய்கிறார். நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சாட்சியை நீர் பெருக பண்ண போகிறபடினால் ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் தகப்பன் நீர் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அழைப்பு அவர்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அவருடைய தோள்களின் மேல் உம்முடைய கரம் பதிந்து அவர்களை அழைக்கிறபடினால் ஸ்தோத்திரம். உம்முடைய தொடுதலை சிலர் உணர்கிறார்கள். அதற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய பணிகளுக்காக, உம்முடைய காரியங்களுக்காக என் கர்த்தர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மகிமையாய் ஆசீர்வாதமாய், பலருக்கு மகிமையாக ஆசீர்வாதமாக கர்த்தர் உபயோகப்படுத்த போவதற்காய் நன்றி என்று சொல்கிறேன் ஆண்டவரே. அவளை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீர், வழி நடத்துவீர். உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you.